ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது நான் உங்கள் டிகே. இது நம்ம சேனல். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். இன்னைக்கு நம்ம எந்த மாற்றத்தை பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ஒரு ட்ரெண்ட் உருவாயிருக்கு. அது என்ன ட்ரெண்ட் அப்படின்னா, ரீரிலீஸ் படங்களை ஃபுல்லாக நம்ம ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க பார்க்கலாம், ரீரிலீஸ் படங்களை தமிழ்நாட்டு ரசிகர்கள் கொண்டாடுறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு, இந்த மாற்றம் ஏன் திடீர்னு தமிழ் ரசிகர்கள்ட்ட வந்தது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரீரிலீஸ் படத்தை ஏன் இவ்வளோ ஆர்வமாக பார்க்குறேன் அப்படின்னு நம்ம தமிழ் ரசிகர்கள் பல்வேறு காரணங்கள் வச்சிருக்காங்க. வாங்க ஒவ்வொரு காரணங்களா தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரீரிலீஸ் ஆகி வரக்கூடிய படங்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் வரும்போது நான் சின்ன பையங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவோட போய் தான் அந்த படத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் நான் ஆட்டம் போட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிருப்பேன். ஆனால் என்னால் முடிஞ்சிருக்காது. இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது என்னால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி தேட்டரில் படம் பார்க்க முடியுது. ஆனால் 5 வயசில் ஆசைப்பட்டேன், அது எனக்கு கிடைக்கவே இல்லை. 7 வயசில் ஆசைப்பட்டேன், அது எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு. அதெல்லாம் கிடைக்காத விஷயமா தானே இருந்திருக்கும். ஆனால் இப்போ அதை சொல்ல முடியாதுல்ல. அடுத்து என்ன காரணம் சொல்லுதாங்கன்னா, நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருந்தேன். அப்போ என்கிட்ட வருமானம் கிடையாது. அப்போ நான் படம் பார்க்க போனோம் அப்படின்னா என்னோட பெற்றோர்கிட்ட தான் அந்த படத்தை கேட்க வேண்டியிருக்கும். ஆனால் அவங்க அவ்வளோ ஈஸியாலாம் தேட்டருக்கு படம் பார்க்க என்னை அனுமதிக்க மாட்டாங்க. சீத்தப்பா தலைவர் படத்துக்கு போனோம், 500 இருந்தா கொடுங்க. என்ன கேட்ட? ஆனால் இப்போ நான் சொந்தமாக உழைச்சிருக்கேன். இப்போ அந்த படத்தை நான் என் சொந்த காசில் போய் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க. இந்த படம்லாம் அந்த காலகட்டத்தில் வரும்போது ஏகப்பட்ட கட்டுப்பாடு பெண்களுக்கு இருந்துச்சுங்க. என்ன கட்டுப்பாடு அப்படின்னா, பொண்ணுங்கள்லாம் அவ்வளோ ப்ரூஃப் ஃபார்ம் பண்ணிலாம் தேட்டருக்கு படம் பார்க்க போக முடியாது. அப்படியே தேட்டருக்கு போனால் கூட ஆட்டம் போட்டு இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நம்ம பொண்ணுங்கள்லாம் மாசா பசங்களை விட பயங்கரமாக ஆட்டம் போட்டு விசில் அடித்து இந்த தேட்டரில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ரிலீஸ் படங்களை. அடுத்து என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம தளபதிக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா இவங்கெல்லாம் நம்ம விண்டேஜ் காலங்களில் நம்ம தளபதிலாம் எப்படி படம் நடிச்சிருந்தாங்க அப்படின்னு தியேட்டர்ல பார்த்துக்க மாட்டாங்க. 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி விண்டேஜ் காலங்களில் தன்னோட ஹீரோ எப்படி நடிச்சிருந்தாரு அப்படின்னு ரொம்ப ஆர்வமா படம் பார்க்க போயிட்டு இருக்காங்க தியேட்டர் நோக்கி. அப்புறம் நம்ம சினிமா விமர்சகர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதுக்காக ரீரிலீஸ் படங்கள் இவ்வளோ கொண்டாடப்படுது அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த காலத்தில் வந்த படம் மாதிரி எந்த விதமான ஒரு நல்ல கண்டென்ட்டோட படங்கள் வர்றதில்ல. அதனால ரசிகர்கள் பழைய படங்களே திரும்பி பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் படங்கள்லாம் எப்படி எடுத்தாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டெக்னாலஜியை மட்டும் தான் பயன்படுத்தி எடுத்தாங்க. சாங்காக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு ஆவரேஜான குவாலிட்டியில் தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ 20th செஞ்சுரியில் பல டெக்னாலஜி நம்ம படத்தையே உயர்தர படமாக ஹை டெஃபினிஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த படத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக ரசிகர்கள் படைதிரண்டு தேட்டர் பக்கம் போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம சீனியர் ரசிகர்கள் எல்லாம் நம்ம ஜூனியர் ரசிகர்களை பார்த்து அடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நாங்கள்லாம் அந்த காலத்தில் அந்த படத்தை அப்படி செலிப்ரேட் பண்ணோம், இப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜூனியர்ஸுக்கெல்லாம் பயங்கர டெம்டேஷனை உருவாக்கியிருப்பாங்க. திண்ணையில உட்காந்துக்க வேண்டியது, வர்றவன் போறவன் எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஸ்கூலுக்கு போகையில. அப்போ அந்த ஜூனியர்களோட மனநிலை என்னவா இருந்திருக்குன்னா, எனக்கு இப்போ ஒரு டைம் மிஷின் இருந்தா நான் அந்த காலத்துக்கு போய் அந்த படத்தை இவங்களோட என்ஜாய் பண்ணி பார்த்துக்கலாம்னு ஒரு மனநிலைமை இருந்திருப்பாங்க. அப்பேற்பட்ட ரசிகர்களுக்கு இப்போ ரீரிலீஸ் ஆகிற படம் ஒவ்வொன்றும் தீபாவளி, பொங்கல் தாங்க. அந்த மாதிரி இப்போ ரீரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம ரசிகர்கள் பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் மக்களை எனக்கு தெரிஞ்ச ஒரு சில காரணங்கள். நீங்கள் ரீரிலீஸ் படங்களை விரும்பி பார்க்குறதுக்கு உங்கள்கிட்ட வேறு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் வெளிப்படுது உங்கள் டிகே. நன்றி, வணக்கம்.